ஹாய் கைஸ், வெல்கம் டு படீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 5th எபிசோடு தான் பார்க்க போகிறோம். 4th எபிசோடில் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிஸ் கொடுத்துருப்பாரு. அதோடு முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து ஹீரோயின் அந்த கோவத்தில் தான் வந்து ட்ரை ஃபிஷ்ஷை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்காங்க. அவர் மேலே இருக்க கோவத்தை ஃபுல்லாக அந்த ட்ரை ஃபிஷ் மேலேயே காட்டுறாங்க. வேறு எதுக்குள்ள ஒரு ஃபுட்டு ரெடி பண்ணுறதுக்கு தான். நம்ம ஹீரோ வந்து ஓவராக குடிச்சிருந்துருப்பார். ஸோ அதனால் அவருக்கு என்ன பண்ணணும் தெரியாமல் ஒரு மாதிரி கெஸ்ஸும் பண்ணியிருப்பாங்க. அதை நினச்சி அந்த ட்ரை ஃபிஷ்ஷாக தூளாக நொறுக்கி பொடி மாதிரி ஆக்கி ஒரு சூப் ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. ஹீரோவும் அந்த சூப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு, என்ன ஏதோ ஃபிஷ்ஷு ட்ரை ஃபிஷ் போட்டிருக்கேன்னு சொன்னால் ஒன்றுத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான், அதை ஃபுல்லாக நான் தூளாக நொறுக்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கோவத்தில் சொல்ல, இவருக்கு கோவத்தில் நம்மளை பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோய்க்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஹீரோயின் வெளியே வர்றப்ப தான் வந்து அன்னைக்கு பொருள் எடுக்கிறப்ப ஒருத்தவங்க தட்டி விட்டுருப்பாங்க. அங்கேருந்து காப்பாற்றினவங்க தான் அவர் பார்க்குறாரு. வெயிட் பண்ணி கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கப்ப தான் வந்து அந்த ஊக்க அவர் எடுத்திருப்பாரு. ஸோ அது மேட்ச் ஆகும். ஒன்று ஆகிறவங்க தான் வந்து இந்த கொலகாரங்களில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு சிஸ்டர் இருக்கும். சிஸ்டரை கொலை பண்ணவங்க இடத்துலையும் இது கிடச்சிருக்கும். ஸோ அந்த காங் வந்து இதை பற்றி விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் சீஃப் செக்ரட்டரியை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு, லாஸ்ட் நைட் நம்ம என்ன ஆச்சு, அவளுக்கு எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்ப தான், நீங்கள் வந்து அவங்கள கிஸ் பண்ணிட்டீங்க, ஸோ அவங்களா டென்ஷன் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப தான், ஐயோ நானா அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து அவ்வளோ ஷாக் ஆகுறாரு. ஷாக் ஆனதுக்கப்புறம் அவருக்கு அவளே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. நான் கேட்குது, அவர் ஒரு ராயல் ஷெஃப் தானே, இதனால எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே சொல்லிட்டுருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து அரசாங்கத்தை தான் கூப்பிட்றாங்க. யாரோ இங்கே வர போகிறாங்களாம், வந்து ரைடுக்காக வர போகிறாங்களாம். அதுவும் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்களுக்காக ரிட்டன் கிஃப்ட்டு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கப்ப, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகி, இதுக்கெல்லாம் நம்ம 200 சில்வர் வந்து செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்து டென்ஷன் ஆகி, இல்லை கம்மியாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கோரிக்கைகளுக்கான இதெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் விரித்து பார்த்துட்ருக்கப்ப தான் வந்து செக்ரட்டரி வந்து இன்னொரு சீஃப் செக்ரட்டரி அவர் வந்து வேறு இதுக்கானவர். அவர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் நேற்றுக்கு நைட்டு லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வளர்கிட்ருக்காரு. அவருக்கு எதுவும் புரியல. இங்கே வா, இங்கே வந்து ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஸ் மேட்டர் சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து நான் ரொம்ப குடிச்சிருந்தேன், அதனால் தெரியாமல் நடந்துடுச்சு. அதுவே அவளுக்கு ஒரு கிஃப்ட்டு தானே, அவளை நல்லா சமைக்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கிஃப்ட்டு தரலாம்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி. கிஃப்ட்டெல்லாம் இந்த மாதிரியா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஐடியா கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி இவரும் யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ஹேண்ட்பேக் மேட்ரும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹேண்ட்பேக் கிடச்சா இவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ அதை சொல்லிட்டு போகிறாரு. இந்த மேட்ரு முடிச்சுட்டு அவங்க வெளியே வரப்போ தான் வந்து இன்னொருத்தர் வந்து கிங்கை பார்க்குறக்காக வராரு. ஸோ இந்த மாதிரி வந்து இன்ஜுரியான வந்து ஓடி போயிட்டான் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு. இவங்க எதுக்கும் ஆள் அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ரு தெரிஞ்சு அவன் எப்படி இந்த மாதிரி எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கடுத்து வந்து அவங்க அம்மா வந்து எப்படி கொன்னாங்க, அவங்க அப்பா தான் வந்து ஆர்டரே கொடுத்துருப்பாரு. ஸோ அதெல்லாம் நினச்சி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ராயல் ஷெஃப் கிச்சனுக்கு வழியாக போகிறப்ப தான் வந்து நான் எதுக்கு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காரு. அதுக்கப்புறம் இவளுக்கு சேடாக இருக்கிறப்ப, அப்செட்டாக இருக்கிறப்ப எல்லாமே வந்து நம்ம கிங்குக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. ஸோ ஏன் எனக்கு இவன் ஞாபகம் வருது, என் ஹார்ட் ஏன் இப்படி துடிக்குது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு அப்புறம் ரிட்டன் அவர் அரண்மனைக்கு போயிடுறாரு. இதையே யோசிச்சுட்டு இருந்ததால் அவருக்கு பசியும் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு 2 டேஸாக அவர் எதுவுமே சாப்பிடல. ஸோ இவங்களும் ரெடி பண்ணி கொண்டு போகிறாரு. புதுசாக ரெடி பண்ணி கொண்டு போகிறாங்க. ஆனால் வந்து அவர் உள்ளே அலோட் பண்ணலை. அதுக்கப்புறம் ஹீரோயினி கவலையோட வெளியே உட்காந்துட்ருக்கதான் காட்டிகிட்ருக்காங்க. இவங்களும் என்னென்ன செஞ்சு கொண்டு போனாலும் அவர் சாப்பிடவே மாட்டாரு. ஏன் அவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி அதையும் யோசிச்சுட்டு நம்ம அப்பாவை பற்றி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதாவது ஹீரோயினி அப்பாவை பற்றி. அதுக்கப்புறம் 3 பார்க்குறாங்க. 3 நம்ம கிங்கு தெரிகிறாரு. என்ன இவன் தெரியுறான் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி ரிட்டன் பார்க்குறாங்க. ரிட்டன் அவர் தான் தெரிகிறாரு. ஒரு சைடு நம்ம கிங்கு பார்த்துட்ருக்காரு. ஸோ நம்ம கிங்குக்கும் வந்து நிலா தெரியுது. அங்கே யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவளுக்கு ஃபுல்லாக அந்த ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. ஏன் அவன் ஞாபகம் வரா அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கு யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்போ தான் அவர் வயிறுக்கு கையில் வச்சு பார்க்குறாரு. அவருக்கு நல்லா பசி வந்துருச்சு. ஸோ வீட்டுக்கு அலோவ் பண்ணுறாரு. அப்புறம் ஃபுட் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃபுட் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிடுறாரு நம்ம கிங்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க சந்தோஷமாக வெளியே வந்துருக்காங்க. நம்ம ஹீரோயினையும் சந்தோஷமாக வெளியே வந்துருக்கா. இருந்தாலும் பரவாயில்ல அப்படி சிரிச்சுக்கும் பார்த்து சந்தோஷப்படுறாரு. கிங்கோட ஃப்ரெண்டு தான் இவரை செக் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸோ இந்த மாதத்துல ஒரு டைமில் எப்பயாச்சும் ஒரு டைம் நடக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கும் ஒரு சைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க பாங் கிட்ட. நமக்கு ஹீரோயின் வந்து
ஸ்பெஷலாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து நம்ம பாங் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த மாதிரி கங்கு வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நாங்கள் சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பாங்கு கிட்ட வந்து காங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த விஷத்த வந்து நீ கலக்கிற அப்போ தான் நீ வந்து ராயல் செஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் அவரும் சமைக்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாமே சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் டிஷ்ஷெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க காங்கும் வந்து. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் செஞ்ச ஃபுட்டு தான் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வந்து செக்கப் போயிட்டுருக்கப்ப வந்து நம்ம இவங்க 2 பேரும் செஞ்ச டிஷ்ஷையும் வந்து கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு காங் எதுக்கு வராங்கன்னு சொல்லி நம்ம கிங்கும் வந்து பார்த்துட்ருக்கப்ப தான் வந்து அவரோட உடல்நிலைக்கு வந்து கோல்டாக எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ காங் அதுக்கேற்ற மாதிரி கோல்டு காஃபி மாதிரி கோல்டு சூப் மாதிரி அதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அதை வந்து டேஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் தான் வச்சு பார்த்தாரு. அதுக்கப்புறம் வந்து மீதி சமைச்ச ஃபுட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஏன்னே தெரியல 2 பேரும் நல்லா சாப்பிடவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்து நம்ம காங்கு வந்து டென்ஷன் ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறான்னா, இவங்க 2 பேருமே நல்லா சமைச்சிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து அந்த பேக் பற்றி யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. இவன் நமக்கு எதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இவரும் யோசிச்சுட்ருக்காரு. ஸோ வந்து அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து காங் கிட்ட ஃபஸ்ட் கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணாம். எனக்கு கிங்கோட ஹெல்த் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறப்ப இவ காங் இருக்கிறப்ப இவ பேக் பற்றி கேட்க முடியாது. ஸோ வந்து இவளுக்கு வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அந்த வெஜிடபிள் ஃப்ரெஷ்ஷாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கேற்ற மாதிரியே அவளுக்கு நிறைவேற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கிஃப்ட் ஐடியா கொடுத்துருப்பாருல, அவர் வந்து ஹீரோயினோட பேக் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கொடுப்பாங்க. கிங் கிட்ட தான் கொடுத்துட்றாரு. அதையும் வந்து நம்ம ஹீரோ தெரியாத மாதிரியே வாங்கிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இதை அவள்கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்ருக்கப்ப எல்லாம் ஃப்ரெஷ் வெஜிடபிள் வேணும்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதுக்காக நம்ம செக்ரட்டரி வந்து இங்கே கூட்டிகிட்டு வராரு. இங்கே எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நீ எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப தான் நமக்கு இங்கேயே அவங்க பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷுக்கப்போ தான் வந்து நம்ம சில்லி செடியை வந்து பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு சில்லி பவுடரே இருக்காது. ஸோ அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டு சாப்பிட்றாங்க. கிங்கு சொல்கிறாரு, அது வந்து விஷ செடியா சொல்லாது அப்படின்னு சொல்கிறப்ப தான் இவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. இது ஒன்றும் விஷம் இல்லை, இது இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறப்ப தான் நம்ம ஹேண்ட்பேக்கையும் வந்து நம்ம கிங் தராரு. அது தந்ததுக்கப்புறம் நம்ம கிங்கை ஹக் பண்ணிவிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கும் பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்குறது அப்படி பண்ணி அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி பின்னாடி போகிறாரு. கிட்ட வர வர நம்ம கிங் வந்து பின்னாடி போயிட்டே இருக்காரு. இப்படியே பார்த்தா 2 பேரும் விழுந்துட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.